ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஐயா ரொம்ப அருமையாக போதைப் பொருளை பற்றி பேட்டி கொடுத்தாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சியான பேச்சு. அதை கேட்கும்போது எவ்வளோ விழிப்புணர்ச்சியான ஒரு பேச்சு. ஆமாங்க, உலகன்னு இருந்துச்சுன்னா கடவுள் மேலே குத்தம் சொல்கிறதா, கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா? ஒரு உலகன்னு இருந்தால் 4 பேர் அடிச்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை, அந்த 4 பேரும் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு வேலை, வக்கீலுக்கு வேலை. இதுதாங்க உலகம். அப்போது போதைப் பொருளை விற்கிறவங்களும் மனிதர்கள் தான். அவங்க ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. 10 வயசு குழந்தைங்களோ 5 வயசு குழந்தைங்களோ கிடையாது. அதில் அவங்க லாபம் பார்த்து பெருசாக சாக்லேட் வாங்கி திங்கிறதும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிங்க. பொதுவாக குடிசையில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கிற ஒரு மனப்பக்குவம் மக்கள் மத்தியில் இருக்குது. நானும் குடிசையில் வளர்ந்தவன் தான். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க. ஒரு 80% தண்ணி, போதை, அடிதடி, வீண் பிரச்சனைகள் இருப்பாங்க. அது அந்த ஏரியாவுக்கே பேர் ஒரு மாதிரி பேர் வச்சுருவாங்க. 20 பேர் நல்லவங்க இருப்பாங்க, அவங்க வெளியே தெரியாது. அதே இது ஒரு மிடில் ஏரியாவில் போனால் 40 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, 60 பேர்கிட்ட எல்லா குணாதிசயங்களும் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து அங்கே வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா பெரிய கொஞ்சம் பங்களா ஏரியாவாக இருக்கும். அதில் ரொம்ப படித்தவங்க அறிவாளிங்க இருப்பாங்க. 10 பேர் தான் மகா தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போடாத ரோட்டுக்கு பில் போடுறது, கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, ஏன் கிட்னி திருடிலேருந்து எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளுங்க போர்வையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போது இது உலகத்தோட ரன்னிங். இப்போது என்னுடைய அனுபவத்தை ஒரு ஆள்கிட்ட நான் சொல்ல வேணும்னா, உலக ரன்னிங்கில் தப்பு பண்ணுறத எல்லாரும் தடுக்கணும் தான் ஆசைப்படுறோம். எந்த தகப்பனும் பிறக்கும்போதே பிள்ளைய மடியில் உட்கார வச்சு, மகனே மகனே நீ தம்மடி, மகனே மகனே நீ கஞ்சாடி, மகனே மகனே நீ பீர் குடின்னு சொல்லி வளர்க்குறதில்ல. எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸை கட்டியோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸுங்களோ இதை நீங்கள் தண்ணி அடி தம்மடின்னு கற்றுக் கொடுக்குறதில்ல. இது உலகம் தோன்ற நாள் முதல் மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு தானே இருக்குது. இதில் தாய் தகப்பன் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் தகப்பன் கல்ச்சுரலாக அறிவு வளர்ச்சி வராதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த அறிவு வளர்ச்சின்னு பார்க்கும்போது எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்களும் அனுபவங்களும், எங்கள் அம்மாவுக்கு அவங்க தாய் சார்ந்த வீடு பக்கமே பாசம். எங்கள் அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க உள்ளேயே ஏற்றுனதில் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்குன்னு தெரியாது. அதில் எங்கள் அப்பாக்கிட்டே சண்டையை போட்டு நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போவாங்க, அங்கே போய் எங்கள் மாமா கிட்ட சண்டையை போடுவாங்க, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி எங்களுடைய 13 வாழ்க்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கடலில் தள்ளப்பட்ட ஆடு மாதிரி மனுஷன் மாதிரி சென்னையில் வந்து படித்தவங்களோட பழகுனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு, ஒரு முறை ஏதாச்சுமாக ஒரு மனநல டாக்டர்கிட்ட எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, செய்வனை வச்சுட்டாங்க, திமிரு பிடிச்சவங்க, அவள் பேசுகிறது நியாயம் தானே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனாலும் தர்மம் பண்ணுற ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. அந்த தர்மத்துடைய புண்ணியமே நம்ம நல்லாவும் இருக்கிறோம். அப்போது எங்கள் அம்மாவை பற்றி அவங்க டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இது ஒரு வகையான டிசார்டரு, அதாவது மனநல பாதிப்பு. நம்ம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. மனநல பாதிப்புன்னு சொன்னாலே ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ரோட்டில் வர்றதும் தனியாக பேசிட்டு போகிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதனுடைய பாதிப்பு அறவூர் ஒரவூர் இருக்கிற அநேக மனிதர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அதில் எல்லா மனிதருக்கும் மனநல பாதிப்புகள் உண்டு, ஆனால் பெர்சன்டேஜ் வித்தியாசங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப நேரம் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த டாக்டர் யாருக்கும் நன்றி. உண்மைங்கிறாங்க. இன்றைக்கி கல்ச்சுரலாகவே சிலவங்க வந்து அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டிலையே தண்ணி பழங்களை ஊற வச்சு சரக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கல்யாண வீடுகளில் போயிட்டோம்னாலே ஆண்கள் தனியாக போய் அவங்க நண்பர்களோட சரக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சில வீடுகளில் பெண்களும் இருக்கிறதாக கேள்வியும் பட்டிருக்கேன். சில பெண்கள் சில ஆண்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தண்ணியை வாங்கி அவங்க அம்மா பிள்ளைங்க அடிக்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கையும் செய்திருக்கேன். அப்போ தண்ணி பழக்கங்கிறது கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வருதுங்கிறது இல்லை.
குடும்பத்தோடு வாழுகிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிறது. அப்போது இந்த குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் கடவுள் நிமித்தம் காப்பாற்றப்படுறவங்களும் இருக்காங்க. கடவுளையே கைவிட்டு குடும்பமே சின்ன பின்னமாகிறதும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இதனுடைய அடிப்படை காரணங்கள் குடும்பங்களும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போது எந்த ஒரு மனுஷன் நல்வழியை தேடலையோ அவனை எத்தனை டிபார்ட்மெண்ட் போட்டாலும், எத்தனை நல்ல வாத்தியார்கள் வந்தாலும், எத்தனை மத குருமார்கள் வந்தாலும் அவர்கள் பிள்ளைகளே பாதை மாறி போய்விடுது. அப்போ நல்லதை தேடுறவங்களுக்கு மட்டுமே நல்லதை பார்க்க முடியுது. இப்போ இந்த போதைப் பிரிவுகளை பற்றி நம்ம எவ்வளோதான் விழிப்புணர்வாக பிள்ளைங்கிட்ட சொன்னாலும் அவங்க பேரண்ட்ஸ் ரீதியாக தகப்பன்கிட்ட பேச விடாமல் பண்ணிடுவாங்க, இல்லை தாய்கிட்ட பேச விடாமல் பண்ணிடுவாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு டிசார்டும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்ம அறிவில் வளர்ந்தால் மட்டுமே சமுதாயத்தை காப்பாற்ற முடியுது. அதில் என்னுடைய குற்றங்கள் போதை மருந்து விற்கிறவங்க ஒரு வகை பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ரவுடிகளாக இருந்தாலும் அவங்க குற்றவாளிகளை விட சில மனநிலை பாதிப்புகளை நம்ம கண்டு பேலன்ஸ் பண்ணி போய் அதுக்கு டாக்டர்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ குறிப்பாக அந்த ஐயா சொன்னாங்க, படிப்புன்னு சொல்லி பிள்ளையை போட்டு டார்ச்சர் கொடுக்கும்போது நம்ம மூளையானது ஒரு ரெக்கார்டிங் டெபாசிட் மாதிரி தான். அதில் தேவையில்லாத போட்டு ஓவராக திணிச்சா அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு தானே, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு தானே. அப்போ அந்த பிள்ளைங்க செதறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுது. என் பிள்ளை மட்டும்தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கட்டும், எல்லாமே ஒரு ஹாப்பியாக இருக்கிற வழியை தேடிக்கிட்டோம்னா எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறது எல்லா துறைகளுக்கும் தேவைப்படுது. அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நல்ல உறவுகளாக இருக்கலாம். இப்போ தாய் இருக்கிறன்னா அவங்க அப்பா வீடு எல்லாம் மட்டும் எங்கள் குடும்பம் தான் பெருசுன்னு பேசினோம்னா அந்த பிள்ளைக்கு தகப்பன் மேலே விருப்பம் வந்துடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கிறாங்கிற ஒரு பொது அறிவு வர்ற வரைக்கும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி சில ஆண்கள் அவங்க மனைவியுடைய குடும்பம் எல்லாம் மட்டும் நம்ம குடும்பம் தான் பெருசுன்னு சொல்லி வளர்க்கும் போதும் அதுவும் பிரச்சனையாக வருது. எல்லா மனிதர்கிட்டையும் நல்லவர்களை நாடி நல்லவர்களை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். கெட்டவர்களால் சில கெட்டதுகள் வரதான் செய்யும். பொறுத்துக்கிட்டு கடவுளுக்கு பயந்து நடப்போமாக. ஆமென்.